எல்லாருமே உங்களை பார்த்து ரொம்ப கோவம் வருது. உங்க வீடியோ பார்த்தா எனக்கு ஏற்ற மாட்டேங்க, எடுத்து அடிச்சிடும் மண்டையில. பாருங்க, சாரி 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 வெட்டியா பாருங்க, இது ரொம்ப தப்புங்க. நீங்க அடிக்கலாம் கூடாதுங்க. இருங்க, நான் போலீஸ கூப்பிடுறேன். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. வணக்கம் வெட்டியா ஃபேமிலி. வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம்னா, நம்மளோட தர்பூசணி நட்சத்திரம் டாக்டர் திவாகர் அவரோட ரோல் மாடல் இவர் வந்துட்டு அவ்வளவு டேலண்டான கைஸ் அப்படின்னு சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால இவரை பத்தி கொஞ்சம் இன்னைக்கு பேச போறோம். என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. வணக்கம். வணக்கங்க. இந்த பொக்க மாதிரி சிரிக்காதீங்க, எனக்கு எரிச்சல் ஆகுது. அதனால கொஞ்சம் ஏதாவது செருப்பு கட்டியா இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க. இப்போ நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்து எனக்கு கோவமே வரும் மாதிரி, ஆனா சிரிப்பு தான் வருது. ஆனா எல்லாருமே உங்களை பார்த்து ரொம்ப கோவம் வருது. உங்க வீடியோ பார்த்தா எனக்கு ஏற்ற அது ஹேட்டர்ஸ் சில பேர் கொஞ்சம் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட எங்க தலைவர் நடிப்பரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் வச்சு நாங்க வந்துட்டு இப்ப நான் மேல வந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. அவனே ஒரு பாத்ரூம் பக்கெட் பலவரோட சொம்பு நீ சோ ஃபேன்ஸ் கிளப் கூட 2-3 பேர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாரி சார், உங்களை நேம் சொல்லிட்டேன் பேச்சுவாக்கல. சீரியஸா சொல்றேன், உங்களை பார்த்து ஒரு சைடு சிரிப்பு வருது. ஆனா அதே சைடு ஒரு சைடு ரொம்ப ரொம்ப ஒரு என்னன்னு தெரியல. உங்க மூஞ்ச பார்க்க ஒரு டென்ஷன், ஒரு எரிச்சு. உங்களை பார்த்தாலே ஏதாவது செருப்பு சாணி இருந்துச்சு அடிக்கணும்னு தோணுது. ஏன் தெரியாது சார், நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்ல நினைக்கும் போது வெறி வருது சார். அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஆனா வந்துட்டு யோசிச்சுக்கோங்க, ஒரு கலைஞரை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு கொஞ்சம் அதை நீங்க ட்ரீட் பண்றீங்க. அரசியல் இருக்காதீங்க, அரசியல் எங்களுக்கு வேண்டாம். அவர் கலைஞர், முத்தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்தமிழ் தமிழ் தென்தமிழ் சீமான் தெரியுமா? அதுவே நீங்க கொஞ்சம் தப்பா சொல்றீங்க, சரிங்களா? நான் வந்துட்டு அவனை ஒரு பைத்தியகாரமா பண்ணிட்டு அவனை போய் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணா பாருங்க. நீங்க சாதாரண ஆளு நினைச்சிருக்கீங்க. நடிப்பறக்கன் நடிப்பறக்கன் சொல்லுவோம், எடுத்து அடிச்சிடும் மண்டையில. நீங்க வந்துட்டு கோவமா இருக்கீங்க தெரியுது. நாங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லா மேல வர்றது உங்களுக்கு பொறுக்கல. சரி, நாங்க பொறுக்கல நரிக்கல அதெல்லாம் நான் கேட்கல. காய்கறி எல்லாம் நரிக்கு தான் போடுவாங்க. அந்த மாதிரி உனக்கு துண்டு துண்டா வெட்டி போட்டு உன எரிச்சலாகுது. உன்னை பாத்துல எனக்கு நீங்க வீட்டுல போடும்போது ஏன்டா அப்படிலாம் மூச்சு அது வந்துட்டு கலைங்க. அது வந்துட்டு ஒரு கலை கிளன்ட்டு கொலை பண்றீங்க. கலை சொல்லிட்டு கலையை கொலை பண்ணிருக்கீங்க. கலைன்னா எப்படி இருக்கு தெரியுமா? அவர் ஆர்ட் ஆர்ட் அது நல்லா அழகா சொல்றேன். நாங்க வந்துட்டு அந்த கலையை அழகா நாங்க செதுக்கி நாங்க எக்ஸிக்யூட் பண்றோம். அது வந்துட்டு ரிலீஸ் பண்றோம். கலையை செதுக்கிறேன், மலையை செதுக்கிறேன் தேவையில்ல. அது இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லதா இருக்கும். நீங்க கொடையிலன்றதுல குடஞ்சி 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 அதை நாசமாக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க கொடைஞ்சி சொல்றது நீங்க என்ன மீனிங்ல சொல்றீங்க எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு மீனிங் தாதா நடிப்பு எங்களை அடிச்சுக்க ஆளே இல்லதான் நான் அடிக்க போறேன். சரி சரி சரி, உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். மரியாதை பாருங்க, இவர் தப்பு தப்பா பேசுறதுங்க கொஞ்சம் பார்த்து. சரி, இப்ப நம்ம மறுபடியும் அந்த கண்ணுக்கு வரலாம். இப்போ உங்களோட எய்ம் என்ன அது சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னாப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் ரெஃபரன்ஸ் வச்சு வந்துட்டு இருக்கிறோம். அண்ணா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய படத்துல கூட வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பிக்சர் அப்படியே பிக்சர் கேட்டு போங்க. அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நீங்க கேட்கிற கேள்விகள் தப்பா இருக்கு. கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் நீ பேசாத, எனக்கு எரிச்சலாகுதுடா. உனக்கு மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இந்த செருப்ப அப்படின்ற மனித கழிவு இருக்கு தெரியுமா, அதுல முக்கிய எடுத்து அடிக்கணும்னு தோணுது. உனக்கு பார்த்தாலே நீங்க வந்துட்டு இப்படி சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ ஏன் எங்க மேல இவ்வளவு கோவப்படுறீங்க எங்களுக்கு தெரியல. ஒரு கோவப்படணும் பண்ணலடா, நீங்க பண்றது அப்படி இருக்கு. நீங்க ஒரு திறமையை வெளிவிட விரும்புறீங்க. இப்ப அந்த இதை வேணா, இப்ப நான் கோவப்பட்டா தப்பா போயிடும். சரி சொல்லுங்க. இப்ப வந்துட்டு நீங்க உங்களோட ஒரு தத்துவமா நடிப்பை இப்ப எங்க ஆடியன்ஸ் தான் நீங்க பண்ணி காமிக்கணும். ஓகேவா? உங்களோட தத்துவமான நடிப்பை இப்ப நீங்க காட்டுங்க. இப்போ
ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 படம் நீங்க பாத்திருப்பீங்க, எங்க அண்ணன் பண்ணியிருப்பாரு. தனுஷ் சொன்னாரு, நீ உங்க அண்ணன் பண்ணல, உங்க அண்ணன் பண்ணா எங்க அண்ணன் நடிப்பறக்கன் வாட்டர் மெலன் தரம்ல அதிரடியா இறக்கி இருந்தாரு. அத வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவரை ரெஃபரன்ஸா வச்சு தர்பூசணி சித்திரமாகிய நான் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் இப்ப உங்களுக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன். தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நம்மளோட நடிப்பு வந்து உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடைக்குது கேட்கறாங்க. ஒண்ணு கிடைக்குது இல்ல மக்களே கேட்பாங்க, இவன் நடிப்பை பார்த்தா ஒண்ணு கேட்டுக்கதான் சேம் நடிப்பு யாரும் பாக்காதீங்க. நீங்க தப்பா கேள்வி கேக்குறீங்க. நீங்க இன்டர்வியூன்னு சொல்லிதான் கூப்பிட்டீங்க, அதனாலதான் நான் வந்தேன். நீங்க இப்ப எல்லாம் கேள்வி கேட்டீங்க. நம்ம வெட்டி ஆபீஸ் நேயர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களோட இன்டர்வியூ அவங்க நிறைய எதிர்பார்த்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அவங்க. நான் அதான் சொல்றேங்க, நான் வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு இப்ப குடுக்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. நான் வந்துட்டு நீங்க ஏதோ கேட்டீங்கன்னு நான் வந்தேன். முக்கிட்டு இருக்கியா இல்ல கப்பு முக்கிட்டு இருக்கியா? நீங்க வந்துட்டு நகைச்சுவை பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப இதா பேசுங்க, எளிவா பேசுறீங்க. நீ ஃபர்ஸ்ட் அந்த நடிப்பு நடிச்சுக்காங்க. உனக்கு நடிப்பு தெரியுமா தெரியாதா? நடிச்சுக்காங்க. இந்த பாருங்க, நான் நடிச்சு காட்டுவேன். ஆனா நீங்க உன்னால பார்க்க முடிஞ்சா பாருங்க. ஏன்னா நாங்க நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுங்க. அவ்வளவு நல்லா நாங்க நடிச்சிட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் நடிக்கிறது பிடிக்குதா? நீங்க நடிக்கிறத பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் ஆகுது எனக்கு. ஏன்னா நாங்க நல்லா பண்றோம். நல்லா போட்டு நாக்கு பிடிச்சி சாவர மாதிரி பண்றீங்கடா. இது பாருங்க, உங்க பேர் வந்து சூசைட் மட்டும் தான் பண்றேன். உங்க பேர் எழுதி சூசைட் மட்டும் தான் அவனுக்கு பண்ண. அது எதுக்கு பண்றாங்கன்னா நாங்க மேல வந்துடக்கூடாது பயம். இது ரொம்ப தப்புங்க. இது தப்பு. இது இப்படி பண்ணக்கூடாது. நீங்க இந்த பாருங்க, நடிப்பறக்கன் திவாகர் எங்க அண்ணன் வாட்டர் மெலன் சார் பிக் பாஸ் போயிருக்காரு. அங்க போய் அவன் மிச்சர் தின்னுட்டான்டா. மிச்சர் அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. அது ரொம்ப தவறு. ஒரு கலைஞர் நீங்க வந்து இப்பெல்லாம் எளிவா பேசக்கூடாது. கலைஞரை பேசல, நீ அரசியல மறுபடியும் மாட்டி விடாதா. நான் கலைஞரை பேசலடா. உன் மூஞ்ச பத்துல எடுத்துலாதுடா. நீ அதான் உன் மூஞ்ச பார்க்காம நான் அங்க பாரு எதுக்கோ பார்த்து பேசி. இங்க பாருங்க, நீங்க பேச்சு வாக்குல வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் இந்த இன்டர்வியூக்கான அந்த மேனஸ் நீங்க கொஞ்சம் இப்பவாச்சும் உங்களுக்கு என்ன பத்தி புரியும் நான் நம்புறேன். நான் இப்போ டீசெண்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட தத்ரூபமா நடிப்ப எங்க ஆடியன்ஸ்க்காக நீங்க கொஞ்சம் நடிச்சுக்காங்க. இப்ப நான் ஒரு ஒரு கண்டென்ட் சொல்றேன், அதுக்காக நீங்க நடிங்க. இப்போ வந்துட்டு நம்ம அன்னியன் படம் பார்த்துருப்போம்ல, ஆமா, அந்த படத்துல இருந்து ஒரு சீன் எங்களுக்கு எங்க நேயர்களுக்காக நீங்க நடிச்சுக்காங்க. சூப்பருங்க சூப்பருங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்க, அது ரொம்பவே நல்ல ஒரு சீன் தான். இப்ப உங்களுக்கு எங்க ஆடியன்ஸ்க்காக நடிக்கிறீங்க. நீங்க வந்து கேமரா பார்த்து கொஞ்சம் நடிச்சு காமிச்சீங்கன்னா அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அவங்களும் உங்களை மாதிரி நிறைய ட்ரெயின் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்க அதை கத்துக்க கூடாது. நான் வேண்டிக்கிறேன் அவர்கிட்ட நீங்க எதுவும் கத்துக்காதீங்க. இப்படிதான் இவங்க சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு நீங்க கோடிக்கணக்கான பேர் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க என்ன பார்த்து கத்துக்கணும்னு நான் நம்புறேன். எங்க அண்ணன் வாட்டுமே சார் நீங்க வருவீங்க. எங்க அண்ணன் இங்க வருவாரு. இப்படி எங்களுக்காக பேசுறதுக்காக அவர் குரல் கொடுப்பாரு. நீங்க அதை பாப்பீங்க. குரல் கொடுத்தா அவங்க குரல் பண்ணுவீங்க. இதுவும் நீங்க பாப்பீங்க. இத வந்துட்டு நீங்க தப்பா பேசுறீங்க. எங்க நடிப்பறக்கன வந்து உங்க தலைவருக்கு தப்பா பேசல. அவர் கூடி சீட்டு எலெக்ஷன் எம்எல்ஏ ஆனால நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அதனால அவருக்கு எதுவும் அதான் பயப்படுறீங்கன்னு தெரியுது. நீங்க பேசுங்க. இப்ப நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்னியன் படத்துல அந்த ஒரு ஆக்டிங் வரும். அதை நான் வந்துட்டு செஞ்சு காட்ட போறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பொறுக்கலன்னா நமக்கு கவலை இல்லை, நம்ம வந்து அதை நடிப்போம். ஆமா, அதை நடிக்கலனாலும் நம்ம பரவாயில்ல. அதனால நீங்க அவர் நடிச்சு பருப்பு வந்து கொட்டை இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு கோவத்துல பேசுறாரு. நம்ம அதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேலை நடிக்கிறதாங்க. இப்ப நடிச்சு காட்டுறோம். இப்ப நம்ம இவர் வந்து ஐயா நீங்க பெரிய நடிகர் தான், நான் நம்பிக்கிறேன், மன்னிச்சிருங்க இவர் நம்ம கிட்ட சொல்ல போறாரு. நீங்க பாக்க போறீங்க லைவா இப்ப பாப்பீங்க. சரி போயிடலாங்களா? பேசிட்டு இல்லைங்க, நான் நடிக்க போறேங்க. சரி நடிக்க. அதாவது அன்னியன் எல்லாம் வந்துட்டு பண்ண அன்னியனோட ரோல் நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோம். இப்ப அம்பியை நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோம். இப்ப வந்துட்டு நம்ம நடிக்க போறோம். என்ன எழவியாது. ஆடியன்ஸ் அங்க இருக்காங்க. இங்க பார்த்து
இந்த பாருங்க ஒரு கலையை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, நான் நடிக்கிறேன் நீங்க பாருங்க. டேய் நீ நடிக்கிறது அதை அடிச்சு இருக்கிற உடச்சிடாதடா, கம்பெனி பொறுப்பாவாது. சரி கோவப்படாதீங்க, நடிச்சுக்காத. அந்நியன் வர விளையாடாமன்னா அம்பியே விளையாடு. அந்த 5 கொலையும் பண்ணவே நான் தான். விட்டுருங்க சார், இப்ப நான் தொட்டேன். ஐயா இருந்துச்சு பாருங்க. என்ன சொல்றாங்க வன்முறை பண்றாங்க காவல்துறை. நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு போன் பண்ணணும். போலீஸ் கொடுங்க, போலீஸ் ஒரு நல்ல கலைஞர் நீங்க ரொம்ப தப்பு. பாருங்க இது ரொம்ப தப்புங்க, நீங்க அடிக்கலாம் கூடாதுங்க. இருங்க நான் போலீஸ கூப்பிடுறேன்.